இறந்துட்டார். இறுதி யுத்தத்தில் இருந்தவர். அவர் தமிழில் புலசாக இருந்தவர். சாயக்கிலையும் புலசாக தான் இருந்தார். புலச ஆய்வாளர். அவர் செத்த பிற்பாடு தன்னிச்சையாக தொழில் செஞ்சு நானும் பிள்ளையாலும் தனித்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். 90ஆம் ஆண்டு தமிழக பிள்ளை சேர்ந்து இராணுவ பிரிவில் இருந்து யுத்தத்தை போன நேரத்தில் காயமடைஞ்ச பிற்பாடு அரசியல் துறையில் பணியாற்றி அதுக்கு பிறகு தமிழில் நீர்வாத்திர லோ காலேஜில் பயிற்சி 14 ஆண்டுகளாக பெற்றினார். குறிப்பிட்ட காலத்துக்கு பதவியர் வராது. அதில் பதவியர் வந்து நீதவானாக இருந்தார். அதை விட்டெல்லாம் பிரிஞ்ச பிற்பாடு என்னுடைய நிலைமை சரியான முறைமையான நிலைமை. எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி செக் பண்ணி திருப்ப கர்ப்பப்பையில் கேன்சர் வந்து மாதம் பயங்கரமாக தீட்டுறாச்சு. கடைசியாக தீட்டுக்கு கட்டியாக கொட்டுப்பட்டு இந்த மரணத்தை தழுவின நிலைமை மாதிரி திடீர்னு மேசட்ட வாழ்க்கை சொல்லி கொண்டில்ல தானே. எனது மகள் 90ஆம் ஆண்டு தான் வடிக்காண்டு போய் பூஜாக்கத்து போய் சேர்ந்துட்டான். காயப்பட்டு இருந்து பிறகு சட்ட வழக்கு படித்து நீதியாளாக இருந்தவா. அவளுக்கு இப்போ என்ன யோசிச்சு மன்னதில் சரியான கவலை துன்பம் தான் இந்த பிள்ளை என்ன வளர்க்க போகிறோம் கொல்ல போகிறோம்னு யோசிச்சு அது திடுக்கிட்டு ஒரு பயங்கரமாக இருக்கிறாவாக்கு. என்ன நடக்க வேண்டாம் செஞ்சாலும் யோசிச்சு இருக்கிறாவாக்கு மன்னது சரியான அவளுக்கு மன வருத்தம் தான் சொல்ல வேணும் நாங்கள்.